திருக்குறள் கோட்டம் கடந்த நிதியாண்டில் மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க பராமரிப்பு பணிக்காக மராமத்து பணிக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் அந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதை ஆய்வு செய்வதற்காகத்தான் இங்கே வருகின்றோம். வருகின்ற ஜனவரி திங்கள் இறுதியிலே இந்த பணி முடிப்பதற்காக ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. முடிக்க வேண்டும் என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் எடுத்திருக்கின்ற ஒப்பந்ததாரரும் நம்முடைய பொதுப்பணித்துறையுடைய பொறியாளர்களும் இந்த பணியை நிச்சயமாக ஜனவரி இறுதிக்குள் முடிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஏறத்தாழ 1600 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையிலான அரங்கம். முத்தமிழர் ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஐயன் வள்ளுவருக்காக எழுப்பப்பட்ட ஒரு நினைவு அரங்கம். அந்த வகையில் அது மீண்டும் புதுப்பிக்கப்பட இருக்கிறது. உள்ளபடிய மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஏறத்தாழ சுமார் 80 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த பராமரிப்பு பணி நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு இந்த பணிகள் முடிவருகிற பொழுது ஒரு புதிய பொலிவோடு இந்த ஐயன் திருவள்ளுவர் கோட்டம் நிச்சயமாக காட்சியளிக்கும். காட்சியளிப்பது மட்டுமல்ல, பல்வேறு விதங்களில் இது மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. எனவே அந்த வகையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டலோடு இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. திட்டமிட்டபடி ஜனவரி மாதம் இறுதிக்குள் இந்த பணி முடிக்கப்படும். பழைய வள்ளுவர் கோட்டத்தை விட மாறுபட்ட அளவில் என்ன மாதிரி தொழில்நுட்பம் பயன்படுத்த முடிகிறது? கூடுதலாக புதிய கிட்டத்தட்ட நம்முடைய திருக்குறளை பற்றியான ஒரு ஆய்வு மையம் அமைக்கப்பட இருக்கின்றது. இதுவரை வாகனங்கள் தரைதளத்தில் மட்டும் நிறுத்தப்பட்டது. மீதி இருக்கக்கூடிய வாகனங்கள் நிகழ்ச்சி நடக்கும் பொழுது வெளியிலே தான் சாலை பகுதியில் நிறுத்திக் கொண்டிருந்த சூழ்நிலை இருந்தது. இப்பொழுது 4 சக்கர வாகனங்கள் ஏறத்தாழ சுமார் 180 வாகனங்கள் உள்ளே நிறுத்துவதற்கான அதுக்கென தனியாக அரங்கம் அமைக்கப்படுகிறது. அதுபோக 2 சக்கர வாகனங்களும் நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிற இடத்தில். ஏனென்றால் ஏற்கனவே சுமார் ஒரு 5 ஏக்கர் மற்றும் 50 சென்ட், அதாவது 6 ஏக்கருக்குள்ளே தான் இந்த பகுதி இருக்கிறது. ஏன்னா அது இருக்கிற இடத்தை வைத்து தான் இந்த சூழ்நிலை இங்கே பணிகளை செய்ய வேண்டி இருக்கிறது. அதே நேரத்தில் புது பொலிவோடு இன்றைக்கு ஒரு கலைநயத்தோடு இது அமைகின்ற சூழ்நிலை இருக்கிறது. அதே போல் அரங்கம் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வேலை வணிக அளவிலே கூட இங்கே அவர்கள் தேநீர் அருந்துவதற்கான வாய்ப்புகளான அதெல்லாம் ஸ்டால்லாம் உருவாக்கப்பட இருக்கிறது. எனவே அந்த வகையில் மட்டுமல்ல, இன்னும் பணிகள் நடைபெற கிடைக்கக்கூடிய ஆலோசனை பெற்று ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு மையமாக கூட அமையக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உருவாக்கப்படும். நவீன தகவல் தொழில்நுட்பம் ஏதாவது பயன்படுத்துகிறோமா? சுற்றுலா பயணிகள் கவர்வதற்கான ஏதாச்சும் அதாவது பணிகள் லேசர் ஷோ நடத்தப்பட இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் பணிகள் நடைபெறும் போது கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை அனுசரித்து நம்முடைய வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு நிச்சயமாக துறை தயாராக இருக்கிறது.